ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி கவர்மெண்ட் ஒரு புதிய ரூல்ஸ் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் வெளிநாட்டவராக இருந்து வீட்டு வாடகை ஒப்பந்தத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் இகாமாவை ரினியூவல் பண்ண முடியாது. சவுதி அரசாங்கம் வெளியிட்டிருக்க இந்த அப்டேட் நிச்சயம் நிறைய பேர்த்த பாதிக்கும். இந்த அப்டேட்டில் சவுதி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க, சவுதி அரசாங்கம் எதுக்காக இந்த ரூல்ஸை கொண்டு வரணும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி, அதாவது உங்களுடைய வீட்டு வாடகை ஒப்பந்தத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாட்டி உங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள்லாம் கிடைக்கும், உங்களுக்கான வீட்டு வாடகை ஒப்பந்தத்தை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், இதில் வெளிநாட்டவர் நாம் எதில் கவனமாக இருக்கணும், இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஜார் என்பது சவுதி அரேபியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் முனிசிபால் அண்ட் ரூரல் அஃபேர்ஸ் அண்ட் ஹவுசிங் உருவாக்கிய ஒரு அஃபிஷியல் ரெண்டல் கான்ட்ராக்ட் சிஸ்டம். அதாவது சவுதி அரேபியாவில் நீங்கள் வீட்டை ரெண்டலுக்கு எடுத்தீங்கன்னா அதற்கான ஒப்பந்தம் ஈஜார் போர்ட்டலில் பதிவு பண்ணணும். இதில் வீட்டோட ஓனர் நீங்கள் எல்லாருமே அஃபீஷியலாக சைன் பண்ணியிருக்கணும். அதற்கு பிறகு தான் அந்த ஒப்பந்தம் அஃபீஷியலாக அப்ரூவ் ஆகும். இது ஒரு லீகல் ப்ரூஃப் மாதிரி, நீங்கள் சட்டப்படி இந்த வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப். இந்த புதிய அப்டேட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் இகாமா ரினியூவல் பண்ணும்போது உங்களுக்கான வீட்டு வாடகை ஒப்பந்த பத்திரம் ஈஜார் சிஸ்டத்தில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இல்லாட்டி நீங்கள் இகாமா ரினியூவல் பண்ணும்போது ரினியூவல் ரிஜெக்ட் ஆயிரும். இது வெளிநாட்டவருக்கு மட்டும் இல்லை, உங்களோட எம்ப்ளாயருக்கு தான். உங்களோட எம்ப்ளாயர் உங்களுக்கான டீட்டெயில்ஸை ஈஜார் சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணணும். இகாமா ரினியூவல் ப்ராசஸில் ஹவுசிங் வெரிஃபிகேஷன் ஸ்டெப் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட இகாமா ரினியூவல் செய்யும்போது சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஈஜார் டேட்டா பேஸை செக் பண்ணும். உங்கள் பேரில் இல்லை உங்கள் ஸ்பான்சர் பேரில் வேலிடான ஈஜார் கான்ட்ராக்ட் இருந்தால் தான் ரினியூவல் ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். சவுதி அரசாங்கம் எதுக்காக இந்த புதிய ரூல்ஸை கொண்டு வந்தாங்கன்னா, நிறைய வெளிநாட்டவர் அன்ஆத்தரைஸ்டு ஹவுசிங்கில் தங்குறாங்க. அதாவது கான்ட்ராக்டே இல்லாமல் ஒரு சில வீடுகளில் அவங்க தங்கிக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டு ஓனரும் ரெண்டல் சட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் ஃப்ராடு பண்ணுறாங்க. வாடகை தகராறு அதிகமாக இருக்கிறதுனாலையும் கவர்மெண்ட் இந்த எல்லாத்தையுமே டிஜிட்டலாக கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் இந்த ஈஜார் சிஸ்டம் மூலம் கவர்மெண்ட் வெளிநாட்டவர் எந்த அட்ரஸில் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெளிநாட்டவர் நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கான வீட்டு வாடகை ஒப்பந்தத்தை ஈஜார் சிஸ்டத்தில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னா, ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் மூலம் பண்ணலாம். நீங்கள் வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் புரோக்கர் இல்லாட்டி வீட்டு ஓனர்கிட்ட சொல்லி ஈஜார் கான்ட்ராக்டை ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதாவது ரிஜிஸ்டர் பண்ணும்போது மினிஸ்ட்ரியால் அப்ரூவான ஈஜார் ஏஜென்ட் மூலம் வச்சு தான் பண்ணணும். உங்களோட அப்சர் ஐடியை யூஸ் பண்ணி ஈஜார் போர்ட்டல் லாகின் பண்ணி உங்களுக்கான வீட்டு வாடகை ஒப்பந்தத்தை வெரிஃபை பண்ணலாம். அதில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, உங்களோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா, எவ்வளோ டியூரேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்களோட வீட்டு ஓனரும் அப்சர் ஓடிபி மூலம் டிஜிட்டலாக சைன் பண்ணணும். ஒன்ஸ் அப்ரூவ் ஆனோடனே உங்களுக்கு ஈஜார் கான்ட்ராக்ட் நம்பர் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் டேட்டாஸில் இது அப்டேட் ஆயிரும். நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபியூச்சர் வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு ஈஜார் சிஸ்டத்தில் கான்ட்ராக்டே இல்லைன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னா, உங்களோட இகாமா ரினியூவல் ரிஜெக்ட் ஆயிரும். ஒர்க் பெர்மிட் ரினியூவல் பண்ணுறதுல டிலே ஆகும், இல்லை சஸ்பென்ஷன் கூட நடக்கலாம். எம்ப்ளாயர் இகாமா ரினியூவல் பண்ணும்போது அவங்க சிஸ்டத்தில் ஹவுசிங் டேட்டா மிஸ்ஸிங் அப்படின்னு காமிக்கும். உங்களுக்கான விசா ரினியூவல் இல்லை உங்கள் டிபெண்டன்ஸுக்கு ரினியூவல் கூட ஸ்டாப் ஆகலாம். முனிசிபாலிட்டி உங்களுக்கும் உங்கள் வீட்டு ஓனருக்கும் 10,000 ரியால் வரை ஃபைன் போடுவாங்க. இந்த அப்டேட்டில் வெளிநாட்டவர் நாம் என்ன முக்கியமாக கவனிக்கணும்னா, நம்மளோட பேரில் வேலிடான ஈஜார் கான்ட்ராக்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்சர்வ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதில் ஹவுசிங் சர்வீஸ் ஈஜார் கான்ட்ராக்டில் வியூ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலிடான ஈஜார் கான்ட்ராக்ட் தெரியும். உங்கள் வீட்டு ஓனர்ட்டையும் உங்களுக்கான ரெண்டல் கான்ட்ராக்டை ரிஜிஸ்டர் பண்ண செய்ய சொல்லுங்கள். அதுவும் ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் மூலம் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட டிபெண்டன்ட் வேறு இடத்துல தங்கியிருந்தாங்கன்னா அந்த அட்ரஸுக்கும் ஈஜார் சிஸ்டத்தில் கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்கணும். ரூம் ஷேர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வீட்டு ஓனர்கிட்ட சொல்லி சப்கான்ட்ராக்ட் பதிவு பண்ணிக்கலாம். இகாமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது புதிய எம்ப்ளாயருக்கு உங்கள் வேலிடான ஈஜார் அட்ரஸை கண்டிப்பாக அப்டேட் பண்ண சொல்லணும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.